Hi, hello, welcome to Neha's Day Out. இன்னைக்கு பாஸ்டன்ல செகண்ட் டே. ஸோ நம்ம எங்க போறோம் அப்படின்னா ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி அண்ட் MIT விசிட் பண்ண போறோம். அண்ட் மற்ற இடம் எங்க போறது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் டிசைட் பண்ணல. ஸோ அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் டிசைட் பண்ண போறோம். இன்னைக்கு காலையில நமக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரூம்கே வந்துச்சு. அதுல எக், பிரேக்ஃபாஸ்ட் பொட்டேட்டோஸ், அவகாடோ டோஸ்ட், பிரெட் அண்ட் ஃப்ரூட்ஸ் எல்லாமே சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் இருந்தது. ஸோ எல்லாரும் நல்லா ஹெவியா சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. இப்ப ட்ரெயின் ஸ்டேஷன் தான் போயிட்டு இருக்கோம். நம்ம ஃபர்ஸ்ட் இப்போ ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி தான் பார்க்க போறோம். ஹார்வர்ட் காலேஜ் அவங்களோட வெப்சைட்ல பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரீ டூர்ஸே வச்சிருக்காங்க. பட் நம்ம பார்க்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னா டூர்ஸ் எதுவுமே அவைலபிளா இல்ல. அவங்க லிமிடெட் ஸ்பேஸ் தான் வச்சிருக்காங்க. பட் என்ன அப்படின்னா நிறைய பேர் ஓல்டு ஸ்டூடெண்ட் அப்படின்னு நினைக்கிறேன் அவங்களா இருக்கட்டும் அண்ட் பிரைவேட்டா பண்றாங்க. சோ அவங்க கிட்டயுமே நம்ம பண்ணிக்கலாம். அந்த மாதிரி டூர் பண்ணவங்க இப்ப ரயில்வே ஸ்டேஷனுக்கு மேல நிக்கிறாங்க. சோ இங்க இருந்து அவங்க குரூப்பா எல்லாரும் சேர்ந்துட்டு அதுக்கப்புறமா காலேஜ்குள்ள டூர் போறாங்க. நம்ம இப்ப ஹார்வர்ட் ஸ்கொயர்ல நடந்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் ஹார்வர்ட் ஷாப்னு பார்த்தோம். சரி, ஓகே, இந்த ஷாப்ல என்ன இருக்குன்னு பாக்கலாம். நிறைய பேர் போயிட்டு வந்துட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு உள்ள நம்ம இப்ப வந்தாச்சு. உள்ள பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா லோகோ டிஷர்ட்ஸ், லோகோ ஹூடிஸ் அந்த மாதிரி தான் இருந்தது. ஹார்வர்ட் பிராண்டட் கிளாத்திங் மட்டும் இல்லாம கிஃப்ட் அண்ட் ஸ்டேஷனரிஸ், அக்சசரிஸ் எல்லாமே இங்க இருந்தது. இந்த காலேஜோட மெயின் கேம்பஸ் லொகேஷன் பக்கத்திலே 2-3 ஹார்வர்ட் ஷாப் இருக்கு. இதோட பியூட்டி என்ன அப்படின்னா இந்த ஷாப் ஃபுல்லாவே ஸ்டூடெண்ட்ஸ் தான் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. சேல்ஸ் ஆகட்டும், மார்க்கெட்டிங் ஆகட்டும், மேனேஜ்மெண்ட் ஆகட்டும், ஆல் இன் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் தான் மெயின்டைன் பண்றாங்க. இந்த கடைகள்ல கிடைக்கக்கூடிய வருமானம் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சம்பளமாகவும் அது மட்டும் இல்லாம அவங்களோட டெவலப்மெண்டல் ப்ரோக்ராம்ஸ்க்காகவும் செலவு பண்றாங்க. சோ நிறைய பேர் என்ன யோசிப்பாங்க அப்படின்னா, ஓகே, நம்மளோட இந்த பணம் டைரக்டா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போய் சேருது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த ஷாப்பை சப்போர்ட் பண்றதை நம்ம பார்க்க முடிஞ்சுது. நாம எப்பவுமே பண்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு இடத்துக்கு டூர் வந்திருக்கோம் அப்படின்னா டக்குன்னு பார்க் பண்ணிட்டு அந்த இடத்துக்குள்ள போயிட மாட்டோம். அந்த ஏரியால ஒரு 5 நிமிஷமாவது நடப்போம். அப்போதான் அங்க என்னெல்லாம் இருக்கு, அந்த ஊரோட அமைப்பு எப்படி இருக்குன்றத நம்மளால ரசிக்க முடியும். இந்த ஊர்ல எங்க பார்த்தாலும் ஹார்வர்ட்னு போட்டிருக்காங்க. ஊர் பேரே ஹார்வர்ட் தான். அண்ட் ஹார்வர்ட் ஷர்ட் ஸ்டோர், ஹார்வர்ட் புக் ஸ்டோர் அப்படின்னு நிறைய இருக்கு. இப்போ ஹார்வர்ட் புக் ஸ்டோர் தான் போக போறோம். இது ஆக்சுவலா ரொம்ப பழைய பில்டிங்கா இருக்கு. 1630s இருந்து இருக்கு. ஸோ பில்டிங்ஸ் ஒரு ஹிஸ்டாரிக் ஃபீலோட தான் இருக்கு. கடைக்குள்ள பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட்லி ஆல் ஜேர்னல்ஸ் புக்ஸும் இருந்தது. நம்ம ஊர் ஆத்தரோட ஒரு பேர் பார்க்கும் போதே லைக் மீரா சோதா அப்படின்னு பார்க்கும் போதே ஒரு ஹாப்பியா இருந்தது. ஆக்சுவலா நம்ம வெளிநாட்டுல இருக்கும்போது அந்த ஒரு பேரை கேட்கறதா இருக்கட்டும், நம்ம ஒரு சாப்பாடு சொல்றதா இருக்கட்டும், இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சூப்பரான ஃபீல் கொடுக்கும். அண்ட் நம்ம இப்ப புக்ஸ் எல்லாம் அமேசான்ல ஆர்டர் பண்றோம் அப்படின்னா பெஸ்ட் செல்லர் அப்படின்லாம் நம்ம பார்த்திருப்போம் இல்லையா? அந்த மாதிரி தான் இங்க இந்த ஸ்டாஃப் ரெக்கமெண்டேஷன் அப்படிங்கிறது. சோ இவங்களோட ரெக்கமெண்டேஷன் படி நிறைய புக்ஸ் இங்க இருக்கு. சோ நமக்கு டக்குன்னு நம்ம கடைக்குள்ள போறோம், ஏதாவது வாங்கிட்டு வரணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா என்ன புக் வாங்குறது அப்படின்னு தெரியல அப்படின்னா டக்குன்னு போயிட்டு ஓகே, இந்த ரெக்கமெண்டேஷன்ஸ்ல இருக்கிற ஒரு புக் நம்ம எடுத்துட்டு வந்துடலாம். அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஐடியா பண்ணி வச்சிருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம புக் ஸ்டோர்ல இருந்து வெளியில வரும்போது பார்த்தோம் அப்படின்னா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் போயிட்டு இருந்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தா அவங்க அந்த டூர் குரூப்போட போயிட்டு இருந்தாங்க. ஒரு குரூப்ல இவ்வளவு பேர் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி ஆச்சரியமா இருந்தது. ஆக்சுவலா காலேஜோட அவங்களோட வெப்சைட்ல நம்ம பண்ணோம் அப்படின்னா அந்த டூர் ஃப்ரீ தான். இந்த மாதிரி பிரைவேட்டா பண்ணும்போது நம்ம அவங்களுக்கு பே பண்ண வேண்டியது இருக்கும். அண்ட் நம்ம என்ன யோசிச்சுட்டு இருந்தோம்னா எந்த என்ட்ரன்ஸ்ல போறது அப்படின்னு தெரியாம இருக்கும்போது சரி, ஓகே, இவங்க போறாங்க, இந்த வழியாவே நாமளும் கூட போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழியாவே நாமளும் வந்துட்டோம். நான் என்ன சொல்றேன்னா ராஷ் கிட்ட, ராஷ் நம்ம அவங்க பின்னாடியே போயிடலாம். சோ அவங்க எங்கெல்லாம் பாக்குறாங்களோ அங்கெல்லாம் பாத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா நம்ம ஒரு டோர் தெரிஞ்சது. சரி, ஓகே, நம்ம இங்க உள்ள போய் பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போனோடனே அங்க ஒருத்தர் இருந்தாரு. அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா இது என்ட்ரன்ஸ் கிடையாது, நீங்க சுத்தி தான் வரணும். நீங்க அப்படி வந்தீங்கன்னா உங்களுக்கு மேப் எல்லாம் தரேன் அப்படின்னு சொன்னாரு. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம அதை சுத்தி அந்த வழியா உள்ள போறோம். ஆனாலும் அவர் கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாவே தான் இருந்தாரு. கரெக்டான என்ட்ரன்ஸ் தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே, நம்ம இந்த என்ட்ரன்ஸ் வழியா உள்ள போனோம். உள்ள என்ட்ரானோடனே பார்த்தோம்னா ஹால் ஆஃப் ஃபேம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி நிறைய போட்டோஸ் இருந்தது. அதுல பார்த்தோம்னா எக்ஸ் பிரசிடென்ட் ஒபாமா அவங்களோட போட்டோஸ் இருந்தது. இவங்க எல்லாமே இங்கதான் படிச்சிருக்காங்க. இவங்க மட்டும் இல்லாம மார்க் ஜுக்கர்பர்க், பில் கேட்ஸ், இவங்க 2 பேரும் பார்த்தோம்னா டிராப் அவுட். நம்மளோட இந்தியால இருந்து பார்த்தோம்னா ரத்தன் டாடா இங்கதான் அவங்களோட மேனேஜ்மெண்ட் ஸ்டடிஸ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவர் $50 மில்லியன் இங்க டொனேட் பண்ணிருக்காரு. அதை வச்சு ஒரு எக்ஸிகியூட்டிவ் சென்டர் இங்க வச்சிருக்காங்க. இப்பவுமே டாடா ஹால் அப்படிங்கிற பேர்ல அந்த சென்டர் இருக்குன்னு சொல்றாங்க. நம்ம ஆனா அந்த பாக்குறதுக்கு மிஸ் பண்ணிட்டோம்.
இப்போ வந்துட்டு ஹார்வர்ட் கேம்பஸ்க்குள்ள நடந்துட்டு இருக்கேன். இதெல்லாம் வந்துட்டு ஒரு ட்ரீம் கம் ட்ரூ மொமெண்ட் அப்படிதான் சொல்லணும். பட் கண்ணு கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்கு. அவ்வளவு பெரிய கேம்பஸ் தெரியல. பட் நமக்கு வந்து மேப் கொடுத்திருக்காங்க. இது ஃப்ரீ மேப் தான். சோ இதுல வந்து மேப் பண்ணிருக்கிற இடத்த வச்சுதான் நம்ம வந்துட்டு போய் பார்க்க போறோம். சோ இதான் வந்துட்டு ஆர்ட் கேலரி அப்படின்னு சொன்னாங்க. நம்ம வந்துட்டு உள்ள போக போறோம். இந்த ஆர்ட் கேலரி வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்காக வந்து க்ளோஸ்டு. அதனால நம்ம இன்னைக்கு ஆர்ட் கேலரி பார்க்க முடியாது. பட் நிறைய இதை விட நிறைய இடம் இருக்கு பாக்குறதுக்கு. சோ நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் ஹிஸ்டரி மியூசியம் தான் பார்க்க போறோம். சோ வந்துட்டு ஹார்வர்ட் ஆர்ட் மியூசியம் உள்ள போக போறாங்க. அங்க வந்து க்ளோஸ், இது வேற என்ட்ரன்ஸ்ல வந்திருக்கும். சோ இந்த சைடு அலோவ் பண்றாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நாங்க உள்ள போய் பார்த்துடலாம். ஆர்ட் மியூசியம் உள்ள வந்தாச்சு. இது வந்து நம்ம வெளியில ஆர்ட் மியூசியம் வந்து பாத்திருக்கோம். அங்க இருக்கிற அதே மாதிரியான ஒரு கட்டட அமைப்பு தான் வந்து உள்ளேயும் இருந்தது. பாக்குறதுக்கு வந்து அவ்வளவு அழகா இருந்துச்சு. இங்க வந்து பார்த்தோம்னா நார்த் அமெரிக்கா, யூரோப், ஏசியா, ஆப்பிரிக்கா அண்ட் மிடில் ஈஸ்ட் ஆர்ட் எல்லாம் வந்து இங்க இருக்கும். அது போக வந்து பார்த்தோம்னா வந்துட்டு ஒரு ஆர்ட் ஸ்டோரும் இருந்தது. அங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. அண்ட் வந்து நம்ம வந்து சரி கொஞ்ச நேரம் பார்த்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆர்ட் கலெக்ஷன்ஸ் மட்டும் தான் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் ஆர்ட் ஸ்டோரும் போயிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டோம். நம்ம போன ஆர்ட் மியூசியங்கள்ல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு இடமா வந்துட்டு நின்னு பொறுமையா வந்து வாசிச்சுட்டு அங்க இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் வருவோம். பட் இந்த ஆர்ட் மியூசியத்துல எல்லாம் வந்து சீக்கிரமா வந்துட்டோம். பொதுவா வந்து நம்ம கிட்ஸ வந்து லைப்ரரிஸ் அண்ட் இந்த மாதிரி காலேஜஸ் எல்லாம் கூட்டிட்டு போகும்போது பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து படிக்கணும் அண்ட் வந்து இந்த காலேஜஸ் எல்லாம் பத்தி வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டி வரும். ஏன் வந்து இந்த காலேஜ் வந்து இவ்வளவு பேர் வந்து விசிட் பண்றாங்க, அப்படி என்ன இருக்கு அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டி அவங்களுக்கு வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னாலே வந்துட்டு அது வந்து நமக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான். நான் என்ன யோசிச்சேன் இன்னொரு விஷயம் அப்படின்னா நம்ம ஊர்ல எல்லாம் காலேஜ்ல டக்குன்னு வந்துட்டு இப்படி யாராலும் உள்ள போயிட முடியாது இல்லையா. பட் இங்க வந்து பார்த்தோம்னா ஏகப்பட்ட டூரிஸ்ட் வந்து இந்த காலேஜ்குள்ள இருக்காங்க. நான் பார்த்த வரைக்கும் பார்த்தோம்னா எல்லாருமே வந்து டூரிஸ்டா தான் தெரிஞ்சாங்க. எனக்கு ஸ்டூடெண்ட்டை வந்துட்டு யாருமே எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு வந்து கிரௌடா இருந்தது. பட் வந்து நம்ம ஊர்ல ஒரு சேஃப்டிக்காக பண்றாங்க. பட் இந்த ஊர்ல வந்துட்டு வேற கல்ச்சர், ஸோ அவங்க வேற மாதிரி யோசிச்சு பண்ணிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் வந்து இட்ஸ் குட் டு நோ இந்த மாதிரி ஒரு காலேஜஸ்க்கு உள்ள வந்து நம்ம போய் பார்க்கும்போது வந்துட்டு அண்ட் வந்து கிட்ஸோடையும் போகும்போது அது வந்து ரொம்ப வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா தான் இருக்கு. மோஸ்ட் ஆஃப் த பில்டிங்ஸ் பார்த்தோம்னா ஒரே மாதிரி ஆர்கிடெக்சர்ல இருக்கு. எது எந்த பில்டிங்னே நமக்கு வந்துட்டு தெரியல, அந்த அளவுக்கு இருக்கு. என்னடா இது இந்த இடத்துக்கு இவ்ளோ பேர் வந்துட்டு கூட்டம் போறாங்களே, என்ன பார்க்க போறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அங்க வந்து ஒரு ஸ்டாச்சு இருந்தது. அந்த ஸ்டாச்சு யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஜான் ஹார்வர்டோட ஸ்டாச்சு தான். அவரோட பேர்ல தான் வந்துட்டு இப்போ ஹார்வர்ட் காலேஜ், ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி அப்படிங்கிற பேர்ல வந்துட்டு இருக்கு. அதுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா வந்துட்டு அவரோட ஹாஃப் ஆஃப் த எஸ்டேட் அண்ட் அவரோட லைப்ரரி 400 புக்ஸ் வரைக்கும் வச்சிருந்திருக்கிறாரு. அதை எல்லாமே இந்த காலேஜ்க்காக வந்து அவர் கொடுத்திருக்கிறாரு. அண்ட் வந்து இனிஷியல் டேஸ்ல வந்து காலேஜோட டெவலப்மெண்ட்டுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு. அந்த ஒரு நன்றி கடனுக்காக தான் வந்துட்டு ஹார்வர்ட் காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க. சோ நம்மளே வந்து காலேஜ் டூர் வந்து அந்த மேப்பை வச்சு சூப்பரா முடிச்சாச்சு. சரி ஓகேன்னு வெளியில நடந்துட்டு வந்துட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா மைக் பேஸ்ட்ரி அப்படின்றது கண்டிப்பா இங்க போய் ஆகணும்னு கிளம்பியாச்சு. மைக்ஸ் பேஸ்ட்ரியில நின்றுட்டு இருக்கோம். இது ஆக்சுவலா வந்துட்டு ஃபேமஸான ஒரு பேஸ்ட்ரி. இங்க வந்துட்டு கெனோலி வந்து ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொன்னாங்க இந்த ஊர்ல பொதுவா. அதனால ஓகே அதை மட்டும் ஏன் விட்டு வைக்கணும், டேஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மைக்ஸ் பேஸ்ட்ரி வந்தாச்சு. கடைக்குள்ள போனதும் பார்த்தோம்னா ஏகப்பட்ட வெரைட்டி இருக்கு. நமக்கு எதை வாங்குறது எதை விடுறது அப்படின்னே தெரியல. ஆனாலும் வந்துட்டு விடாப்பிடியா இல்ல கண்டிப்பா கெனோலி தான் வாங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதுலயும் ஏகப்பட்ட பிளேவர்ஸ் இருந்தது. நமக்கு எதை வாங்குறது அப்படின்னே தெரியல. அப்புறம் பாப்பா என்ன பண்ணான்னா பிஸ்டாஷியூ பிளேவர் வாங்கினா. எப்பவுமே என்ன அப்படின்னா வந்து பாப்பா வாங்குற பிளேவர் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படிங்கறதுனால நானும் எனக்கும் பிஸ்டாஷியூ பிளேவரை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணியாச்சு. இதுதான் வந்துட்டு நம்ம ஃபேமஸ் கெனோலி பிஸ்டாஷியூ பிளேவர்ல வாங்கியிருக்கிறோம். கெனோலி வந்துட்டு ரொம்ப சூப்பரா இருக்கு. மற்ற இடத்துலயும் சாப்பிட்டுருக்கோம் பட் இவ்வளோ டேஸ்ட் இல்ல. சூப்பரா இருக்கு பிஸ்டாஷியூ பிளேவர். அண்ட் இந்த லேயர் கிறிஸ்பியா இருக்கு. உள்ள இருக்க கிரீமும் சூப்பரா இருக்கு. எனக்கு ஏத்த மாதிரி மைல்டு ஸ்வீட்டா இருந்தது. அண்ட் நான் சாப்பிட்டதுல இதுதான் வந்து பெஸ்ட் கெனோலி. அடுத்ததான் இப்போ வந்துட்டு நம்ம எம்ஐடி கேம்பஸ் தான் போக போறோம்.
ஸோ ட்ரெயின்ல இருந்து நம்ம இறங்கியிருக்கோம், இப்பதான் வெளியில வந்திருக்கோம். ஜஸ்ட் ஒரு ரவுண்ட் போய் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா கேம்பஸ் போறோம். இப்ப பார்த்தோம்னா இங்க எம்ஐடி வெல்கம் சென்டர் அப்படின்னு இருந்தது. சரி, ஓகே, நம்ம இங்க போய் கேட்கலாம். பொதுவா இந்த வெல்கம் சென்டர்ல போய் கேட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த இடத்த பத்தின ஒரு ஐடியா கிடைக்கும். அண்ட் மேப் எல்லாம் வச்சிருப்பாங்க, நமக்கு வந்து கைட் பண்ணுவாங்க எங்கெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ நம்ம ஃபர்ஸ்ட் டைம் விசிட்டர் அப்படிங்கறதுனால நான் வந்துட்டு உள்ள போய் அவங்க கிட்ட பேசிட்டு வந்து கேட்டேன் எங்கெல்லாம் போகலாம் அப்படிங்கிற மாதிரி. அண்ட் நிறைய பேர் இங்க சைக்கிளோட வச்சுட்டு நின்னுட்டு இருந்தாங்க. என்னடா அது இவ்வளவு பேர் நிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி பார்த்தா கீழே வந்துட்டு சப்வே இருக்கு. சோ நிறைய பேர் வந்துட்டு அங்க போறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் எம்ஐடியுமே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு நிறைய சைக்கிள் எல்லாம் யூஸ் பண்ண வந்து ப்ரமோட் பண்றாங்க ஹெல்தி லைஃப் ஸ்டைலுக்காக. இந்த ஊரை பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு எம்ஐடி தான் போல இருக்கு, அந்த மாதிரி இருந்துச்சு. இப்ப வந்து நம்ம எம்ஐடி வெல்கம் சென்டர் போனோம், அதுக்கப்புறம் இப்ப எம்ஐடி புக் ஸ்டோர் போக போறோம். அதுக்கு ஆப்போசிட்ல பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு கூகுள் ஆபீஸ் இருந்து. சோ எம்ஐடில படிச்சுட்டு அப்படியே வந்துட்டு கூகுள்ல வந்து கேம்பஸ் இன்டர்வியூ செலக்ட் ஆகி போயிட்டே இருக்கலாம் போல் இருக்கு. இப்ப என் கையில வந்துட்டு மேப் இருக்கு. சோ அதை வச்சுதான் நம்ம எங்கெல்லாம் போகலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. இப்ப ஃபர்ஸ்ட் வந்துட்டு புக் ஸ்டோருக்கு உள்ள போறாங்க ராஜ். ஏன்னா அவங்க வந்து ஒரு டெக்னாலஜி ஸ்டூடெண்ட் அப்படிங்கறதுனால வந்து அவங்க இந்த புக் ஸ்டோர்ல வந்து எந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்கணுங்கிற கியூரியாசிட்டி அவங்களுக்கு வந்துட்டு இருக்கு. பொதுவா அவங்க எந்த புக் ஸ்டோர் போனாலுமே வந்துட்டு டெக்னாலஜி புக்ஸ் வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாங்க. அதே மாதிரியுமே இங்க பாத்துட்டு இங்க நிறைய புக்ஸ் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு 1-2 புக்ஸ் வந்து வாங்கிட்டுமே வந்தாங்க. நான் என்ன யோசிச்சேன் அப்படின்னா இங்க வந்துட்டு டெக்னாலஜி புக்ஸ் மட்டும்தான் இருக்கும் போல் இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சேன். பட் வந்து எல்லா ஜானர்ல இருக்க புக்ஸுமே இருந்தது. ராஜு பாப்பாவும் போய் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வந்துட்டு ரொம்ப நேரம் நடந்ததுல கொஞ்சம் டயர்ட் ஆயிடுச்சு. கொஞ்ச நேரம் உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டேன். புக் ஸ்டோரோட சேர்ந்து வந்து ஒரு இன்டோர் அவுட்டோர் சீட்டிங்கோட வந்துட்டு ஒரு கெஃபேயும் இருந்துச்சு. நம்ம வந்து அதை முடிச்சுட்டு அப்படியே இப்ப வெளியில வந்துட்டோம். நம்ம வந்து கேம்பஸ்குள்ள போயிடலாம் அப்படின்னுட்டு. பாஸ்டன்ல கேம்பிரிட்ஜ் அப்படிங்கிற சிட்டில தான் இப்ப இருக்கோம். இந்த சிட்டி பார்த்தோம்னா கொஞ்சம் வந்து மாடர்ன் சிட்டி மாதிரி தான் இருக்கு. லைக் ஹார்வர்ட் மாதிரி ரொம்ப ஒரு ஹிஸ்டாரிக் சிட்டியா இல்லாம. ஓகே, நம்ம வந்து இப்போ வந்து கேம்பஸ் ஸ்கூல்ல வந்து போயாச்சு. உள்ள பார்த்தோம்னா போனோடனே நிறைய சைக்கிள்ஸ் எல்லாம் இருந்தது, ப்ளூ பைக் ஷேர் சொல்லிட்டு. இது வந்து காலேஜே வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு ஆஃபர் பிரைஸ்ல வந்துட்டு கொடுக்குறாங்க. சோ அவங்களுக்கு வந்து ஏன்னா பெரிய கேம்பஸா இருக்கு, சோ டிரான்ஸ்போர்டேஷனுக்கு வந்து வசதியா இருக்கும் அப்படிங்கறதுனால அது மாதிரி அத வந்து அந்த பைசைக்கிள்ஸ் வந்து டாக் பண்றதுக்கும் அவங்களுக்கு வந்து இடம் இருக்கு. நம்ம வந்து இன்னைக்கு வீக் டேல வந்துட்டு டூர் வந்திருக்கோம் அப்படிங்கறதுனால வந்து காலேஜ் வந்து இன்னைக்கு ஓப்பன்ல தான் இருந்தது. அண்ட் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு போறத வந்து பார்க்க முடிஞ்சது நம்ம. இந்த காலேஜ்மே பார்த்தோம்னா ரொம்ப பெரிய கேம்பஸா இருந்தது. நம்ம ரொம்ப தூரம் வந்து நடந்துட்டே இருந்தோம். நடந்துட்டு இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபுட் ட்ரக்லாம் இருந்தது காலேஜ்குள்ளேயே. சோ வந்துட்டு அவங்க ஈஸியா வந்து லஞ்சுக்குலாம் வந்துட்டு போய்க்கிற மாதிரியான அந்த ஆப்ஷன் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் வந்து அது மட்டும் இல்லாம வந்து காலேஜ்குள்ளே வந்து நிறைய இடங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா வந்து பைக் டாக் பண்றதுக்கான பிளேசஸும் இருந்துச்சு. அண்ட் வந்து அவங்க கேம்பஸ்குள்ளே வந்துட்டு சைக்கிள்ல போயிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம சைக்கிள் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் தான் போல் இருக்கு. ஏன்னா வந்து அவ்வளவு பெரிய கேம்பஸ். நம்மளே வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அந்த கூகுள் ஆபீஸ் கிட்ட இருந்து வந்தோம்ல, அங்க இருந்து மெயின் கேம்பஸ் போறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட நம்மளே வந்து நடந்து போயிட்டு இருந்தோம். நான் வந்து முன்னாடியே பார்த்து வச்சிருந்தேன். இந்த காலேஜோட கேம்பஸ்ல வந்துட்டு பார்த்தோம்னா அந்த பெரிய தூண் இருக்கும், அதுக்கு மேல வந்துட்டு டோம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அந்த பிளேஸ் தான் நான் வந்து தேடிட்டே நடந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வரும்போது அந்த தூணை பார்த்தாச்சு. பட் வந்து அந்த டோம் வந்து என் கண்ணுக்கு தெரியல. அதுக்கப்புறமா கொஞ்சம் அதுக்கு ரோடு எல்லாம் கிராஸ் பண்ணி ஆப்போசிட்ல போய் நின்று ஃபுல் வியூல வந்துட்டு ஒரு பிக்சர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கலாம்னு சொல்லி போகும்போதுதான் பார்த்தா அந்த தூணுக்கு மேலதான் வந்துட்டு அந்த டோம் இருந்தது. சரி, ஓகே, இதுதான் மெயின் கேம்பஸ், நம்ம உள்ள போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறதுக்கு வந்து பார்த்தோம்னா என்ட்ரன்ஸ் எல்லாம் எதுவுமே நம்ம டிக்கெட்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியதே இல்ல. அப்படியே பப்ளிக் எல்லாம் வந்துட்டு உள்ள போயிட்டு இருந்தாங்க. நம்மளும் வந்துட்டு அவங்களோட சேர்ந்தே வந்துட்டு உள்ள போனோம். நிறைய பேர் வந்து ஹார்வர்ட் காலேஜ்லயோ இல்ல எம்ஐடிலயோ ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ட்ரீமோட வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இருப்பீங்க. கண்டிப்பா வந்துட்டு நல்ல ஜிபிஏ இருந்தது அப்படின்னா இந்த மாதிரியான காலேஜஸ்ல வந்துட்டு இடம் கிடைக்கும். உங்களோட விஷ் வந்து கண்டிப்பா நடக்கும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஹார்வர்ட் காலேஜ் மட்டும் தான் போகணுங்கிற பிளான் இருந்தது. பட் ரெண்டுமே ஒரே சிட்டில தான் இருக்கு, பக்கம் அப்படிங்கறதுனால வந்து எம்ஐடியும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயுமே வந்தாச்சு. என்னோட ஹஸ்பண்டுமே பார்த்தோம்னா எம்ஐடில தான் படிச்சாங்க. பட் நாட் இந்த எம்ஐடி, அவங்க வந்து சென்னை எம்ஐடில படிச்சாங்க. இப்ப நம்ம வந்து உள்ள வந்தாச்சு. உள்ள பார்த்தோம் அப்படின்னா வந்து நிறைய டூரிஸ்டும் இருந்தாங்க. அண்ட் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்டையுமே நம்ம வந்து பார்க்க முடிஞ்சுது.
எம்ஐடி ஆகட்டும், ஹார்வர்ட் ஆகட்டும் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து அந்த வெப்சைட்ல இருக்கிற இன்ஃபர்மேஷன் வந்து அவ்வளவா பத்தாது. நமக்கு கைடன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம். இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் இன் யுஎஸ்ஏ, அதுக்கப்புறம் ஸ்டடி அண்ட் லைஃப் இன் யுஎஸ்ஏ ஃபார் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ், அதுக்கப்புறம் எம்ஐடி இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த மாதிரி ஃபேஸ்புக் குரூப்லாம் நிறைய இருக்கு. ஸோ அதுல ஜாயின் பண்ணோம் அப்படின்னா அவங்க வந்து நமக்கு நிறையவே வந்து இன்ஃபர்மேஷன் தருவாங்க. ஸோ ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் வந்து கரண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க. ஸோ நமக்கு தேவையான நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து அவங்க கிட்ட இருந்து கிடைக்கும். ஆஃபீஸ் ஆஃப் த டீன் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப் இன்னைக்கு ஆக்சுவலா வந்துட்டு ஆக்டிவ்ல தான் இருக்கு. இதான் மெயின் கேம்பஸ் அப்படிங்கறதுனால வந்து டீன்லாம் வந்து இங்கதாமே இருந்தாங்க. அண்ட் பக்கத்துல பார்த்தோம்னா ஒரு நோட்டீஸ் போர்டு இருந்தது. அதுல நிறைய வந்துட்டு இருந்துச்சு. அதுல பார்க்கும்போது சங்கம் ஆஃப் எம்ஐடி அப்படின்னு போட்டிருந்தாங்க. இந்த அசோசியேஷன் வந்து ஆக்சுவலா வந்துட்டு நமக்கு ஏதாவது எம்ஐடி பத்தி நம்ம ஜாயின் பண்ணணுங்கிற டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்துட்டு அவங்கள கான்டாக்ட் பண்ணா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. இப்ப வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க வந்து லைவ் கிளாஸஸ்ல இருக்காங்க. நம்ம வெளியில இருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். இவ்வளோ நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே உள்ள இருந்தது. இந்த காலேஜ்குள்ள ஃபுல்லா டெக்னாலஜி அப்படிங்கறதுனால பார்த்தோம் அப்படின்னா வந்து நிறைய பெரிய பெரிய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க. அவ்வளவு பெரிய பேரல் மாதிரி எல்லாம் வந்துட்டு இருந்துச்சு. அண்ட் அது போக நிறைய அவங்களுக்கு வந்து லேப் மட்டும் இல்லாம நிறைய ரூம்ஸ் இருந்தது. நிறைய ரூம்ஸ்ல வந்து அவங்க இருந்து படிக்கிறதுக்கு வசதியா சார்ஜ் போடுறதுக்கு ஏத்த மாதிரி அந்த மாதிரி எல்லாம் வந்து நிறைய ரூம்ஸ் அவங்களுக்கு இருந்தது. நம்ம உள்ள விசிட் பண்ணி முடிச்சுட்டு வெளியில வந்துட்டு அங்கேயுமே வந்து கொஞ்ச நேரம் வந்து பாத்துட்டு இருந்தோம். அங்கேயுமே பார்த்தோம்னா பெரிய கேம்பஸ் மேப் இருந்தது. அந்த ஏரியால வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ அப்படியே வந்து கொஞ்ச நேரம் அப்படியே வந்து அங்க நடந்துட்டு அதுக்கப்புறமா இந்த ஒரு ஸ்டாச்சு இருந்தது. அந்த ஸ்டாச்சுல பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபுல்லா வந்து நம்பர்ஸ் அண்ட் மேத் சயின்ஸ் தான் இருந்தது. வித்தியாசமான ஒரு ஸ்டாச்சுவா இருந்தது. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டாச்சுவுமே கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அது பக்கத்துல நின்று போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம ஓகே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். இங்க நிறைய பஸ் டிரான்ஸ்போர்ட் எல்லாம் சூப்பரா இருக்கு அப்படிங்கறதுனால வந்து பார்த்தோம்னா நம்ம வரும்போதே பார்த்தா ஒரு பஸ் வந்தது. ஓகே இந்த பஸ்ல போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா நம்ம வந்து அந்த பஸ்ல வந்து ஏறியாச்சு. நம்ம வந்து அப்படியே நடந்து வரும்போது பார்த்தோம்னா ஈஸி ரைட் அப்படிங்கிற ஒரு பஸ் பார்த்தோம். என்னடா இது அப்படின்னு பார்த்தா இது வந்து ஃப்ரீ பஸ் சர்வீஸ் விட்டுருக்காங்க. இது வந்து ஒரு 4-5 ஸ்டாப் வந்துட்டு கனெக்ட் பண்றாங்க. வீக் டே ஃபுல்லா இருக்கும் போல் இருக்கு. வீக்கெண்ட்லயும் சர்வீஸ் இருக்கு. பட் லிமிட்டட் ஸ்டாப்ஸ்ல தான் இருக்கும் போல. அண்ட் வந்து நம்ம 2-3 ஸ்டாப் போனதுக்கு அப்புறமா தான் பார்த்தா நம்ம ஆப்போசிட் சைட்ல போயிட்டு இருக்கோம். இது என்னடா எப்பவும் போல ஆப்போசிட் சைட்ல போறோம். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து எங்க நிப்பாட்டினாங்களோ அந்த ஸ்டாப்ல வந்து இறங்கிட்டு அப்படியே வந்து நடந்து வந்துட்டு இருந்தோம். இந்த ஸ்ட்ரீட் பார்த்தா ஃபுல்லா வந்து அந்த வால் ஃபுல்லா வந்து பெயிண்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. இது எதுக்காக பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. பட் பாக்குறதுக்கு வந்துட்டு ஃபுல்லா வால் கவர் பண்ணி வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் அப்படியே வந்துட்டு நேரம் நடந்து போயிட்டு இருக்கும்போது கிரம்பிள் குக்கீஸ்னு ஒரு குக்கி ஷாப் வந்தது. பாப்பாவோட ஃபேவரட் குக்கீஸ் அப்படிங்கறதுனால வந்துட்டு அவளுக்கு ஒரு குக்கி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு ஃபிளேவர்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். இந்த ஷாப்ல வந்து பார்த்தோம்னா எவ்ரி வீக் வந்து புது புது ஃபிளேவரா இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. இந்த வீடியோ எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இன்னொரு எக்ஸைட்டிங்கான வீடியோல எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பை, டேக் கேர்.